ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒன் பாட் சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு பெருசாக தொட்டுக்கே வேணாம், லைட்டாக ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நான் சொல்கிற ரேஷியோ வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இது கூடவே அரிசியில் பாதி துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்னு எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அந்த காயை. இது கூடவே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ஒரு வாட்டி எண்ணெயில் வதக்கி விடுங்க. அந்த காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்த்திங்கனாலே போதும். 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குக்கர் மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லா தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி வரணும், அந்த மாதிரி தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சாம்பார் சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதில் இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் சாதம் பாருங்கள் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சாம்பார் சாதம் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.